நீ ஏன் அந்த குறிப்பிட்ட கட்சி பேரை சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் களத்தில் எந்த கட்சி இருக்கோ, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் அப்பயே சொன்ன மாதிரி இந்த பேட்டில் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே மட்டும்தான். மீதி நாங்க தான் களத்தில் இருக்கோம். நாங்க தான் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதான் தெளிவா சொல்லிட்டாருல்ல. அந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு அவங்களோட வரவேற்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால இப்பவும் சொல்றோம், இப்போ தலைவர் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே மட்டும்தான். ஆளும் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா 4 முனை போட்டியின் காரணமாக இது எந்த அளவுக்கு ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க தாவேகா சார்? நீங்க அதான் திரும்ப வந்து தமிழக மக்களுடைய அரசியல் புரிதலை வந்து குறைத்து மதிப்பீடு செய்றீங்க. பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. எதுங்க? அது உண்மைதான். அது நீங்களே கேட்டு பாருங்க. திமுக மாவட்ட செயலாளர் வீட்லயும் அவங்க குழந்தைங்க, அவங்க பேரன்கள்லாம் வந்து தலைவர் அவர்களோட ஆதரவாளர்கள் தான் இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா அது வந்து விரைவில் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அறிவிப்பார். எங்க பரப்புரை டூர் பிளான் டிசைட் பண்ண உடனே நாங்க வந்து மக்களை போய் சந்திச்சு தலைவர் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல எங்கிட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு, திமுக மாதிரி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கக்கூடிய தேர்தல் அறிக்கையெல்லாம் நீங்க கொடுக்காதீங்க. எந்த வாக்குறுதியை வந்து நம்ம நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை மட்டும் கொடுங்க. அதுதான் தலைவர் அவர்களுடைய முக்கியமான வந்து ஒரு டைரக்ஷனே அதுதான்.